அடுத்து அந்த ஐடியாவை நீங்க செஞ்சு பாருங்க. செய்யுங்க. செஞ்சு செய்ய போகலே உங்களுக்கு அந்த ஒரு வாவ். அதே எல்லா சாமானும் உள்ள கீக்கிறா. ஒருத்தர் இங்க ஆத்தல் இங்க ஒருத்தர் பேக்கலாம். கண்ணாடியை வீசினாண்டா. கண்ணாடியா கடலையாடா நீ பாக்க சொல்ற சொல்லி. ஓ மை காட். ஓ சோ फ्रेंड्स பீச் வந்தாச்சு. சரிதான் சரி ப்ரோ. அவர் வந்து சொக்ஸை பார்த்து போடுங்க. அவர்கிட்ட சொக்ஸை விட்டுட்டு உங்களோட சொக்ஸுக்கு விடுவாரு. கையை வச்சு அடிப்பா பார்த்துக்கோங்க. இன்னைக்குமே எனக்கு தெரியாது இதெல்லாம் எப்ப நடக்கும் எப்படி நடக்குமே பிளான் பண்ணிதான். பட் திடீரென்று ஒரு 2 நாளைக்கு போது சொன்னது அது சம்திங் இல்ல. இன்னைக்கு வந்துட்டேன். really 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 so happy. ஃபுட்பாலர் வர போறாரு. அதிகமா சாங்க சரி சீங்க மட்டும் பரட்டும். வாட்? அவங்க 2 பேரும் கால் நடைக்க போகிறோம்னு சொல்லிட்டு போனாலும் என் கால் வரைக்கும் சுற்றி கொஞ்சம் வந்து இருக்கிறேன். அதோடைய வெயிலும் சுற்றி கொஞ்சம் வந்து லேட்டாக இறங்க வந்து பயனில் இருக்கிறேன். ஆனால் இப்போ கால் நினைக்கிறது அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஜூம் பண்ணி தான் காட்டணும். இவ்வளோ ஜூமில் இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வர என்னைய கூப்பிட்டாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அடே புழுவந்தா புழுவந்தா அதே புழுவந்தா அதே அடே புழுவந்தா அதே அதே அடே அதுல என்ன சரி இப்ப காய் இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையிட்ட உமா இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களோட மகன் குரங்கு புத்தி காட்டுறதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. இவருக்கு இப்படி என்ன சரி ஆவினண்டாக்கா எங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க வேணாம். எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்கும், முக்கியமான ஆசை இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல அதுல ஒன்று அவ்வளோ பெரிய ஆசையில ஒரு ஆசைகளை நிறைவேறினாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவேறத்தை சிலையை எடுத்துக்கொண்டாலுமே நாங்கள் எங்களோட வீட்டிலேருந்து இங்கே மட்டும் வந்து இங்கே எட்டு எங்களோட வீட்டுக்கு போகிறது எவ்வளோ ஃபன் ஆகிடும். அதுக்கு விட ரிஸ்க்கும் ஸ்ட்ரகிளும் நிறையாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒருத்தர் அவனோட போல கொண்டு சிலர்ல கதையிருக்காது. தெரிஞ்ச விஷயமும் அவன் சொன்னாலும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்குன்னு அது வரப்போகல நான் அந்த நேரத்தில் அப்படி இப்போ நான் கேட்டால் உண்மையாலுமே எனக்கு தெரியாது. திருமண மட்டும் நீங்கள் எப்பயே இருங்க, உங்களோட ஈக்குவல் எப்பயே வச்சுக்கோங்க. அது உங்களோட ஈக்குவல் நீங்கள் பார்த்துக்கொண்டாலே மேலே ஈக்குவல் உங்களே பார்த்துக்கொள்வான். என்னை பொறுத்தவரையும் அவ்வளோ எல்லாம் ரெடி ஆகிட்டோம் குளிக்கிறதுக்கு. மாமா ஆமா கொஞ்சம் சை ஆள் சுற்றி அந்த தெரியாதா? ஓகே போலாமா? ஃபோன் பண்றோம். அண்ட் ஃபைனலி குளிச்சிட்டேன். வந்த வேலை சக்ஸஸ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ குளிச்சுட்டு அடுத்த ட்ரெஸ் மாற்றிட்டு போகிற பயணம் தான். இன்னும் ஒன் ஆஃப் த மெமரபிள் ட்ரிப் இது. பிகாஸ் மிச்ச காலமாக முச்சியோட இந்த இவனோடலாம் வரணும்னு நினச்சி கொண்டு இந்த ஒரு பயணம் தான் இது. என்னோட முச்சி, என்னோட கிமி
இல்லையேன்னு சொல்ல அறிஞ்சுக்கிட்டவனே உண்மையிலேன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தா கரெக்டாக யோசிக்காம செஞ்சிருங்க. ஏண்டா பிகாஸ் நீங்க அதை செய்வோம்னு நினைக்க போல டைம் ஃபாஸ்டா போய் சான்ஸ் இருக்குது. அதனால திருப்பியும் ட்ரெஸ் பண்ணியாச்சு. யா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப். இவங்க 2 பேரும் மறக்கலாம், எனக்கு மறக்க சான்ஸ் இல்லை. வாங்க உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். முன்வைக்கலாம். இந்த ட்ரிப்பை பற்றி வணக்கம். அவ்வளோமா சரி வாங்கத்தால சொல்றதுக்கு இல்லை, நல்லா போச்சு. அவனோட பேச்சு இல்லாம இவன் பாக்குறோம் இல்லை, நான் கூட மிச்சராளா வாங்கி பேட்டி வாங்கத்தால சொல்லுங்க. நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போச்சு. நல்லா நல்லா குளிக்கிற வீடியோஸ் எடுக்க கிடைக்கல. ஏன்டா நான் 3 பேர் தான், வீடியோகிராஃபர் யாரும் இல்லை. போனை ஒரு இது கல்லுல வச்சுட்டு போவோம், பையன் சரி தூக்கிட்டு போயிட்டுவாங்க. அதனால பேக்லயே போட்டு வச்சேன். ஒரு 2-3 கிளிப்பை மட்டும் வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே எடுத்து பேக்ல வச்சாச்சு. சேஃப்டிக்கு என்ன சேஃப்டி முக்கியம். அவ்வளோத்துக்கு சுட்டி பண்ணி நாங்க எடுக்க தான் இருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, வீடியோலாம் ஒன்றும் வராது. இப்ப ஸ்விமிங் பூல்லாம் போய் அப்ப ஸ்விமிங் பூல் எடுத்து போட்டுறது வாக்குல இன்ஷா அல்லாஹ். நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். இந்த போன் என்ன வந்து இப்ப வந்து புள்ள வாக்குல தான் பாதுகாக்கிறோம். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு குழந்தை கையில அந்த மாதிரி தான் பாதுகாக்கிறோம். நல்லா இருக்கும், அப்படிதான் பாதுகாக்கிறோம். ஐ சுட்டி இது நடக்கும். அதுக்கு முதல் அந்த ஐ சுட்டி தான் வீடியோஸ் எடுத்து அடுத்தது ஒரு 1.4 கிலோமீட்டர், 2 ஸ்டேஷன் தூரம் ஒரு 1.4 கிலோமீட்டர்ஸ் மாதிரி இருக்கும். நாங்களுக்கு அந்த டைம் லேட் ஆகிற சுட்டி நாங்கள் அழுக்காமையிலேருந்து இறங்கி ட்ரெயினில் அதுக்கு போகிறோம். அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்தோம். ஒரு 2-3 ஸ்டாப் தான் என்னமோ தான். ஆட்டோக்கு 350 ரூபா கேட்பான். அதுவே வந்து பஸ்ஸுக்குனா 30 ரூபா தான். 100 ரூபால முடியும். இப்பதான் வார ட்ரெயின் எங்களுக்கு இல்லாத சுட்டி தான் நாங்கள் போகிறோம். இல்லாட்டி நாங்கள் வந்து இந்த டைம் பியூட்டிஃபுல் ட்ரிப் சக்ஸஸ் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.